இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இயக்கி வெளிவர இருக்கக்கூடிய திரௌபதி 2 இரண்டாம் பாகத்திற்கான பெருமளவு விமர்சனங்கள் தற்போது எழப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க, சின்மய் அவர்களே ஏன் இந்த பாட்டை பாடினீங்க? பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு டைரக்டர் தான் மோகன்ஜி அவர்கள். பெண்கள் அப்படியும் இப்படியும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனர் தான் மோகன்ஜி அவர்கள். ஆணவ கொலைகளுக்கும் சாதி கொலைகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மோகன்ஜி அவர்களுடைய படத்தில் நீங்கள் எப்படி பாடலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரும் புரட்சியாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்ப, உடனே சின்மய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வெகுண்டு வேகம் கண்டு நான் மன்னிப்பு கோருகிறேன், இது எனக்கு தெரியாமல் பாடிட்டேன், தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கோரினாங்க. இந்த விடயம் என்பது சமூக ஊடகங்களில் பெருமளவில் வைரலாச்சு. இது குறித்து பலருமே பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, பேரரசு அவர்களும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஏமா நீ தான் தெரியாமல் பாடிட்டல்லம்மா, அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சொல்லுமா, நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவர் அந்த பாட்டை உன் வார்த்தையிலேருந்து உன் வாயிலேருந்து உன் வாய்ஸ்லேருந்து தூக்கிடுவாரு, வேற ஒரு பாடகை வச்சுட்டு கூட பாடிப்பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல சின்மய் அவர்கள் தற்போது சமூக ஆர்வலரான மதுவந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தான் மிக முக்கியமான விடயமா இருக்குது. முதல்ல அவர்களுக்கு நன்றியுமே தெரிவிச்சுக்கிறேன். மோகன்ஜி அவர்கள் கண்ணியமான ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். எந்த இடத்திலும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளையோ பெண்களுக்கு எதிரான காட்சிகளையோ வைக்க மாட்டார். அந்த சமூகத்தில் பிறந்த எவரும் அப்படி பேச மாட்டாங்க. யாரும் அப்படியான ஒரு இடிபாதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எந்த சமூகமாக இருந்தாலும் யாரும் இங்கே பெண்களை இழிவுபடுத்தணும் கங்கணம் கட்டிட்டு வரல. நான் இந்த விடயத்தை சொல்றதுனால நீ என்னையும் என் குடும்பத்தையும் திட்டிட்டு போ, ஆனால் நல்ல விஷயத்துக்கு நான் ஆதரவாக துணை நிற்பேன்னு சொல்லிட்டு மதிவந்தவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்பது பெருமளவில் பேசப்பட்டுட்டு வருது. உண்மை அதுதானே. எந்த படத்தில் வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் மோகன்ஜி அவர்கள்? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை தான் இங்கே திட்டமிட்டு எந்த கும்பல் அரங்கேற்றுக்கிறதோ அந்த கும்பல், இந்த சாதிலாம் கிடையாது, எவனா இருந்தாலும் சரி, அவனை இங்கே காட்டியிருக்காரு, வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். பெண்கள் எப்படி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், போகக்கூடிய இடங்களில் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் அரங்கேறுன்னு சொல்லிட்டு காட்டினா, அவருடைய படத்தில் ஏன் பாடினாங்கன்னு சொல்லிட்டு இவனை கேட்பானலாம். உடனே இந்த அம்மா மன்னிப்பு கேட்குமா? பணத்தை இது வரைக்கும் திருப்பி தரல தெரியுமா? பாடினத்துக்கு கொடுத்த பணத்தை இது வரைக்கும் திருப்பி தரல. சரி, தெரியாமல் பாட்டாங்க, தெரியாமல் எப்படி யார்கிட்ட பணம் வாங்கினாங்க? எவனும் யோசிச்சு பார்க்க மாட்டான். காரணம், அவர் இந்த வன்னிய சமுதாயத்தில் பிறந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒன்றும் தெரியாதவன், ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாதவெல்லாம் பேசுவான். நீங்கள் பேச தான் அந்த படத்துக்கு நல்ல ஒரு நீங்கள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வரவேற்பாக மாறுது. நீங்கள் அதை வந்து தாக்குறது எல்லாமே சாதகமாக மாறுது. எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லாம் லட்சமாக கொடுத்து விமர்சனம் பண்ணுறதும் ரிவ்யூ பண்ணுறதும் பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பேச வைப்பாங்க. இங்கே ஃப்ரீயாகவே ப்ரமோஷன் கிடச்சிச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மதுவந்தி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.